ஈவினிங் வந்து உன்னை வெளியே கூட்டு போறமா. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போறேன். போ டாடி, நீ போய் சொல்ற. உனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதுக்குதான் நீ போற. ஐயா, நான் எதுவும் சொல்லலீங்க. வீட்டுல பெரியவங்க பேசுனத குழந்தை கேட்டுக்கும்னு நினைக்கிறேன். நானும் கல்யாணத்துக்கு வரேன் டாடி. சரி வாமா. தேங்க்ஸ் டாடி. சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. இந்த புனிதமான திருமாங்கல்யத்தை உன் கழுத்தில் அணிவிக்க இருக்கும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். இதை அணியப் போகிற நீ இன்று முதல் என் வாழ்வின் சுகதுக்கங்களில் பங்கு பெறுகிறாய். அம்மா, நீங்களும் நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. நான் அணிய போகும் இந்த மங்களமான தாலியை என் உயிரினும் மேலாக மதித்து தங்கள் மனம் கோணாமல் நடந்து உங்கள் வாழ்வின் சுகதுக்கங்களில் பங்கு கொள்கிறேன். இது உறுதி. அக்னி சாட்சியாக, அருந்ததி சாட்சியாக, ஆகாயவாணி சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, 48 ரிஷிகள் சாட்சியாக, சூரிய சந்திரால் சாட்சியாக, இந்த வானும் நீரும் நிலமும் உள்ளளவும் திருவாசல் சுத்தமாய் திருக்கரண சுத்தமாய் எல்லா உற்றார் உறவினர் முன்னிலையிலும் இந்த மன வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடுகிறோம். எட்டு மேளம் தாலி கட்டுமோ. வாமா, வாங்க வாங்க. குட் மார்னிங். மார்னிங். மரகதம், மரகதம். ஆனந்த் வந்திருக்கான் பாரு.
கொஞ்சம் சீக்கிரமா போய் ரூம் தரேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. ஏப்பா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லப்பா, காலையில இந்த பொண்ணு ஃப்ரெஷ் ஆயிடுவா. நீங்க போய் நிம்மதியா தூங்க. டேய், நீ எதுவும் போய் அம்மாட்ட உளறிட்டு இருக்காத. சரிங்க. நீங்களும் ஒண்ணும் சொல்லாதீங்கப்பா. சரி போங்கப்பா. கல்யாண பொண்ணுங்கிறதையும் இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறதையும் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துட்டு என்ன உன்னோட உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உன் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நீ மயங்கி விழுந்ததாத்தான் சொல்லியிருக்கேன். விஷம் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணதா யாருக்கும் சொல்லல. கல்யாண பொண்ணு விஷம் சாப்பிடுறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். உன்னோட இறந்த காலம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். Be frank, I can digest. கோபி சும்மா கரையண்டா. முதல்ல வாடகைக்கு வீடு கட்டணும், பின்ன வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஆமா, எப்ப வீடு கட்டி எப்ப நீ சமைச்சு எப்ப நான் சாப்பிடுறது? நான் எந்த செய்யண்டா கோபி, பிரம்மச்சாரின்னு പറഞ്ഞാல் யாரும் வீடு தரணில்ல. பொண்டாட்டி உள்ள இருக்கான்னு போய் சொல்லாமல. இப்படி மெட்ராஸ்ல வந்து புத்தராட்ட உண்மையை சொல்லி இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு வீடு கிடைக்காது. நோக்கடா கோபி, நம்ம ரெண்டு பேரும் ஜீவிக்கானாயிட்டு மதராஸ் வந்த ஆதித்தனால எங்க கள்ளம் பறிக்கிறது எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நேற்று பாலக்காட்டு ட்ரெயின் ஏறப்ப எனக்கு ஒரு சாயம் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில மெட்ராஸ்ல ட்ரெயின் இறங்கப்போ ஒரு சாயம் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா நடராதானா எப்படியா நடக்குது? மனசனுக்கு ஒரு தெம்பு வேண்டாம்? நோக்கடா கோபி, எனக்கு எப்பொழுதும் பசி இருக்காது. காரணம் அறியோ, என் மைண்ட் எப்பொழுதும் ஹார்மோனியத்திலும் மியூசிக்கிலும் டியூன்லும் இருக்கும். அதே போல் நின்ற மைண்டும் டோலக்கில் இருக்கணும். வந்த உடனே பசி பட்னி, இன்னும் போக போக என்ன ஆகுமோ? என் தலைவிதி. நட நட.
நோக்கடா கோபி, வீடு கிட்டி. எடோ விழிக்கிறா. நமஸ்காரம். கொஞ்சம் இருங்க. எடோ பெண்குட்டியானோ சத்தியமாயிட்டு வீடு கட்டும். ஏன்பா பாத்திரம் ஒண்ணும் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே கொடுங்க. எடோ தரித்திரவாசி, ക്ഷമിക്കണം. ഞാൻ പിച്ചை എടുക്കാൻ വന്നില്ല. ടുലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്കാണ് ഞാൻ വന്നത്. வாடகைக்கு? എടാ കൈ നക്കണ്ട. என்னம்மா? எடோ ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പേരെ കെടുത്തില്ലടാ. பின்ன காலையில இருந்து பசிக்குன்னு சொல்றல, சோறு வந்து இப்படி செய்வனாயா? என்னங்க? நமஸ்காரம். உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. എടോ വീട് കിട്ടട്ടും ഞാൻ എന്നെ അകത്തിൽ വെച്ച് പൂട്ടി കൊല്ലും. சத்தியம் உனக்கு வீடு கிடைக்காதயா? നടക്കട நட. பாவம் தாத்தா. சரிதான் விடமா, ஹார்மோனிய பட்டி பார்த்ததுனால நீ அப்படி நினைச்சிருப்ப. வாங்கப்பா. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. സാറേ ടൂലറ്റ് ബോർഡ് കണ്ട് വീട് വാടകയ്ക്ക് വേണം. சொந்த ஊர் என்ன, கேரளாவா? അതെ, പാലക്കാടാണ് സ്ഥലം. ஓஹோ, பையன் யாரு, உன் மகனா? இல்ல. என்ன அது, பையன் ஆமாங்கறான், நீ இல்லங்கற. ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க. അതില്ല സാറേ, ബ്രഹ്മചാരിന്ന് പറഞ്ഞാൽ யாரும் வீடு தரணில்ல. அதானு செக்கன் கள்ளம் പറഞ്ഞது. அதுக்கு என்னப்பா பண்றது? வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க. போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அட பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்ல, என்ன கொஞ்சம் ஏமாந்தா போதும் பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறானுங்க. ஆமா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? 12 மணி நேரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்கல. பையன் பசியில இருப்பான் போல இருக்கு. என்ன உத்தியோகம்? ഞാൻ ഒരു സംഗീതക്കാരനാണ്. സിനി ഫീൽഡിൽ பெரிய ஆளாயிட்டு வரும். உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறது இல்ல. நீ ஹார்மோனிய பொட்டியை நம்பி வந்திருக்கிறேங்கிற, அதுல என்ன வருமானம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் 5 காசோ 10 காசோ கொடுக்க போறாங்க. எனக்கு வேண்டியது மாச வாடகை 30 ரூபாய். முதல்லயே அட்வான்ஸா 200 ரூபாய் கொடுக்கணும். 200 ரூபாயோ? எந்த குருவாயூரப்பா. நாங்க போயிட்டு வரோம். எடோ இருக்கடா. எந்த சாரே 100 ரூபாய் தன்னால் மதியோ? மதியாவது கதியாவது 200 ரூபாய்க்கு ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது. கொடுத்தா கூட இல்லன்னா காலி பண்ணப்பா. சரி சாரே, வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தராம். இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். முதல்ல அட்வான்ஸ், அப்புறம் தான் வீடு. എന്താ സാറേ, സാരിങ്ങനെ സ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് പറഞ്ഞാൽ ഞാൻ എന്ത് ചെയ്യും? அது அப்படித்தான்ப்பா, தட்டுப்புட்டு கொடுத்தா கூட இல்லன்னா இடத்த காலி பண்ணிவிட்டு வேற இடம் பாரு. பாத்ரூம் எവിടെ? அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா. ഞാൻ இப்ப வராம். எங்க பாத்ரூம் பக்கமா போற? அட்வான்ஸ் எடுத்து வரேன் சாரே. அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு வர்றியா? என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போறானே. ஏண்டா, என்னடா அது? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷாரு. மெட்ராஸ்ல பிக் பாக்கெட் அதிகன்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு. இந்த சாரே. ஓ, முதல்ல வேட்டையை கீழே இறக்கி விடிய. கொண்டா, 200 ரூபாய் இருக்கா? பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம். பாக்கலாம், வாங்க வாங்க. எடோ சரி சரியோ? சரி 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 சரி. அதோ தெரியுற கூரை, அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரே? ഞാൻ மேலங்கன சாடியா போகும்? நீ சாடவும் வேணாம், ஓடவும் வேணாம். வசந்தி, அங்க பின்னாடி கிடக்கிற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா. ஓ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்து 10 பைசா நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துட்டு, பாத்தியா இதுல மாட்டி இருக்கிறிய தோடு, இத கழட்டி போட்டு உன் தோலை உருட்டி இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரதை. സാറേ, ഈ ലോകത്തിൽ യോഗ്യன்னு ஒரு ஆள் உண்டெങ്കിൽ அது பாலக்காட்டு மாதவனாണ്. போக போக பார்க்கத்தானே போறேன். போம்மா, போய் ரூம திறந்து கூட்டி கேட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. போ.
வேட்டியை விடப்பா. ஆய் வீட வேட்டி தூக்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. ஓ இவட மெட்ராஸ்ல ஹேர்பின்னான தாக்கோல். நீங்க வேணும்னா வேற பூட்டி சாவி வாங்கிக்கோங்க. யாரு இவரா புதுசா வாங்க போறாரு. பேசாம பின்ன கொடுத்துட்டு போங்க. காலையில தான் கூட்டி விட்டுருக்கேன். வரேன். பின்னு பின்னு. கொடுங்க பறக்குறாரு. தேங்க்ஸ். எந்த கோட்டை மட்டும் உண்டு தாப்பால் இல்ல. എടോ എടോ ഇവിടെ വരൂ. എടോ ഈ ഡോറിന് താപ്പാളില്ല. ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടി എല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം. നീ ഇവിടെ ഇരു. சரி. എടോ താപ്പാളില്ല. ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണിയായിട്ട് ഇരിക്കും. നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും. சரி இங்கே இருக்கும் போயா. ഇവിടെ നിൽക്കും. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ നിന്നെ നമ്പിയേ മദ്രാസ് വന്നു. വേഗമായിട്ട് MSV ഇളയരാജ പോൽ ഞാൻ വലിയ മ്യൂസിക് ഡയറക്ടർ ആയിട്ട് വരണം. അരുൾ പുരിയൂ ഗുരുവായൂരപ്പ, അരുൾ പുരിയൂ. എടാ ഗോപി, പുറത്തെ പോയി സഹനം നന്നായിട്ടുണ്ടാൻ നോക്കുക. എടാ ഗോപി, എന്തിനാ ഈ സത്തം? அதானே நீ கவலையே படாத. ஆரம்பமே சங்கூதியாச்சு. நீ ஓஹோன்னு வருவ. ഓ നിജമോ? ശരി, വേഗമായിട്ട് പൂട്ടി വരും. എടോ പൂട്ട നന്നായിട്ട് 2 തരം വലിച്ചു നോക്കിട്ട് വരും. എടോ ഗോപി, എന്താ സാന? എന്താടാ പെൺകുട്ടി മീനും മണ്ണാങ്കട്ടി മൊത്തം വാസല്ലേ വെച്ചിരിക്കുന്നു. ഞാൻ പുറത്തേ പോകണം. ആ പെണ്ണെടുത്ത് മാത്താൻ പറ. വേഗമായിട്ട് പോടാ. கர்மம் கர்மம். எங்க ஆசான் கீழே இறங்கி வர்றாரு. இந்த மீனை எடுத்துட்டு போங்க. என்ன விளையாடுறியா? உங்க ஆசானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு. இது என் வீட்டு வாசல். இங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போய் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, எங்க ஆசான் ஐயரு, அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது. ஓஹோ, அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டுற முடியுமா? வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் குழம்பு வச்சு தரேன். சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு. ஏண்டி, அவர்தான் ஐயருன்னு சொல்றான்ல, சும்மா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்க? அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போ. எடுத்துக்கிட்டு போ. விவரம் கிட்ட தனமா தகராறு பண்ணிக்கிட்டு. அதானே மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் கீழே இறங்க.
என்ன? அகத்திக்கு போனோம். மணி எவ்வளவு? நின்னு போய் 11 இருக்கும். வாசல்ல படுங்க. எந்த வாசல் கிடக்கணும்? யார் வாடகை தரணும் இல்ல? காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம்? எந்த கண்டிஷன் போட்ட? என்ன கண்டிஷன் போட்டோம்னு தெரியல. 10 மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல, சொல்லமா இல்லையா? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். சமைக்கணும், மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க. நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையில இருந்து 10 மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோ சொல்லிட்டு பதில் வருது? சரி. இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க. வேஸ்ட். கீழே இறக்கி விடுங்க. ஏங்க உங்ககிட்ட சுண்ணாம்பு இருக்கா? சுண்ணாம்பு எதுக்கு? வெத்தலை பாக்கு போடுறதுக்கா? அதுக்கு இல்லைங்க, எங்க ஆத்தானுக்கு விரல் அடிபட்டு காயமாச்சு, அதுக்கு தடவுறதுக்கு. அதுக்கு சுண்ணாம்பா தடவுவாங்க? அது மட்டும் தானே காசு இல்லாம ஓசியில கிடைக்குது. அதுக்காக எதை வேணா தடவுறதா? ஒரு 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி போட சொல்லு. 3 ரூபா கொடுத்து பர்னால் வாங்கி தடவுதா? யாரு அவரா? நீங்க ஒண்ணு 3 வேளை சாப்பிடறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு ஒரு வேலையை குறைச்சிட்டே வர்றாரு. அவராவது பர்னால் வாங்குறதாவது. கொஞ்சம் இரு. இந்த கடைக்கு போய் ஒரு பர்னால் வாங்கி கொண்டு போய் கொடு. ஐயோ வேண்டாப்பா, ஆசானுக்கு தெரிஞ்ச சாமி ஆடுவாரு. கடையில வாங்கினேன்னு சொல்லாத, நான் கொடுத்தேன்னு சொல்லு. ஆமா, உங்க ஆசா என்ன ரொம்ப கஞ்சமா? கஞ்சன்னு சொல்ல முடியாது. ஊர்ல அவர் குடும்பம் ரொம்ப பெருசு. தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அவங்க அப்பா இல்ல, அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. நேத்து கூட அவசரமா 100 ரூபாய் பணம் வேணும்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. கையில காசு இல்ல. ஆஸ்பத்திரியில போய் ரத்தத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாரு. என்னங்க கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. ஏங்க இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டேய் கோபி, ஏய் என்னங்க? என்னடா நீ மட்டும் தனியா சுத்திட்டு இருக்க? உன் ஆசா எங்க? அதோ மரத்தடியில மெய் மறந்து டியூன் போடுறாரு பாருங்க. ஆமா, கையில என்ன ஈர துணியோட? உலகத்துல பசிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வைத்தியங்கள் உண்டோ அத்தனை எங்க ஆசானுக்கு தெரியும். அதுக்கு ஈர துணி வச்சுட்டு என்ன பண்ணுவ? இந்த ஈர துணிய நல்லா பசிக்கிறப்பா இப்படி வயிற்றுல இருக்க கட்டிக்கிட்டா சுத்தமா பசியா இருக்காது. எங்க ஆசானுக்கு அப்பப்ப இதான் சாப்பாடு. ஈரேலோகத்துக்கும் ராஜா ஞான் தன்னே, ஈரேழு லோகத்துக்கும் ராஜா ஞான் தன்னே, எந்த ராஜசபையில் நர்த்தகி நீயல்லோ. அப்ப நீ கூட சாப்பிடலையா? எங்க ஆசா அந்த விஷயத்துல மட்டும் புத்தருங்க. அவர் சாப்பிடுறாரு இல்லையா, எனக்கு டீம்னா வாங்கி தந்துருவாரு. அந்த ஆள் எதுக்குடா இப்படி மெட்ராஸ்ல வந்து கஷ்டப்படணும்? பேசாம சொந்த ஊருக்கே போக சொல்லு. அவர் லட்சியவாதிங்க. நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாரு. என்ன லட்சியவாதியோ? ஏண்டா உன் ஆசானுக்கு நிஜமாவே டியூன் போட தெரியுமா? பாலக்காட்டு மாதவனுக்கு மியூசிக் அறியுமோன்னு ஒரு மதராஸ் பெண் குட்டி சோதிச்சோ. ஆமா தானே, உங்களுக்கு பிரமாதமா டியூன் போட தெரியும், பாட்டு பாட தெரியும்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு சொன்ன, கேட்க மாட்டேங்குது. எடோ கோபி, ஞான் இப்போ வாசிக்கும் ஒரு ராகத்தில் ஆ பெண்குட்டி மதிமயங்கி இவன வரணும். அங்கன வரலையெங்கில் பாலக்காட்டு மாதவன்